உங்கள் கையில் வெறும் 99 ரூபா இருந்தால் போகிற ஒரு பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கோக்கு ட்ரை பண்ணலாம். எங்கன்னா நான் உதயம் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த பர்கர் கிங் இவங்கள்ட்ட தான் நான் 99 ருபீஸ்க்கு ஒரு காம்போ கொடுத்துருக்காங்க. ஒரு வெஜ் பர்கர், ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு கோக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த வெஜ் பர்கரில் வெஜ் பேட்டி வச்சு நான் அந்த பர்கர் நடுவில் சில ஸ்டஃபிங்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்ற டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு 99 ருபீஸ்க்கு ஒரு ஒர்த்தான பர்கர் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் அவங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கோக்கையும் முடிச்சுட்டு வேறு ஏதாவது வெஜ்ஜில் ட்ரை பண்ணலாம் போது அவங்களோட டோக்கோ ட்ரை பண்ணேன். அதுவும் வெஜ்ஜில் பேர் 99 ருபீஸ் தான் தராங்க. அதுவும் சாப்பிட்ற நல்லா க்ரன்ச்சியாக பக்காவாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இவங்கள்ட்ட வெறும் 30 ருபீஸ்க்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க. அதை வாங்கி தான் ட்ரை பண்ணேன். அதுவும் சாப்பிட்ற டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக பில்லை பே பண்ணேன். நான் கிளம்பிட்டு வெஜ்ஜில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு பார்க்கும்போது தான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இந்த கடையை விட்டு வெளில வந்துட்டு இந்த கடைக்கு ஒட்டியே இருக்க ஒரு அத்தோ கடையை பார்த்தோம். அந்த அத்தோ கடையில் ஒரு தரமான வெஜ் அட்டோ தான் ட்ரை பண்ணோம். பக்காவாக போட்டு கொடுத்தாங்க அண்ணன். கூட வந்து வெஜ்ஜு சூப்பும் ஒரு முட்டை மசாலா வாங்கியிருந்தேன். நான் சாப்பிட்டாலே ஒரு பக்காவான வெஜ் அத்தோன்னு சொல்லுவேன். இதை கூட அந்த சூப்பெல்லாம் குடிக்கிறது நல்லாவே இருந்துச்சு. அதேமாதிரி முட்டை மசாலா மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த கடையில். சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டு உங்களுக்கு வெஜ்ஜில் ஃபேவரட் ஃபுட் எதுன்னு